பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். கவி சக்கரவர்த்தி கம்பர் இராமாயண காவியத்தை 10,500 பாடல்களில் படைத்தார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்பவை இதில் உள்ளன. இவற்றில் சுந்தரகாண்டத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன என்றால், ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட செல்வியான சீதையும் இதற்கு காரணம். தாயின் வயிற்றில் 10 மாதம் வளர்ந்த பின் உலகிற்கு வரும் குழந்தை போல ராவணனால் சிறைப்படுத்தப்பட்ட சீதை அசோகவனத்தில் 10 மாதம் தவமிருந்து ராமனை அடைந்த வரலாறை சொல்வது சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில் 14 படலங்கள் உள்ளன. கடல் சாவு படலம், ஊர் தேடும் படலம், காட்சி படலம், உருக்காட்டு படலம், சூடாமணி படலம், பொழில் இருத்த படலம், கிங்கரர் வதை படலம், சம்புமாலி வதை படலம், பஞ்ச சேனாபதிகள் வதை படலம், அக்ககுமாரன் வதை படலம், பாசப்படலம், திணிவீட்டு படலம், இலங்கை எரியூட்டு படலம், திருவடி தொழுத படலம். இவற்றில் 1 முதல் 14 வரை படித்தால் நாம் அதிக நன்மை பெறலாம். கருவுற்ற பெண் சுந்தரகாண்டத்தை தினமும் படிக்க அனுமனை போல வீரமும் ஆற்றலும் மதிநுட்பமும் மிக்க குழந்தை பிறக்கும். நோயாளிகள் படித்தால் குணமாவதோடு உடல் பலம், மன வலிமை கிடைக்கும். திருமண தடை, புத்திர தோஷம் உள்ளவர்கள் படித்தால் தடை நீங்கி திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். தொடர்ந்து வரும் துன்பங்கள் விலகி இன்பமான வாழ்வு அமையும். சிறைப்பட்டது போல அடைப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு மகிழ்ச்சி காண்பர். வாழ்வில் எந்த தேவைக்காகவும் எந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றாலும் சுந்தரகாண்டம் படிக்கலாம். உதாரணமாக, வேலை, வீடு போன்ற தனிப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறும். இதற்காக தமிழ் அல்லது சமஸ்கிருத இராமாயண புத்தகத்தை படிக்கலாம். ஒரு நல்ல நாளில் ராமர் பட்டாபிஷேக படம் வைத்து அதற்கு துளசி மாலை சாத்தி விளக்கேற்றி பால், பாயசம், வடை, பானகம் படைத்து வழிபட வேண்டும். இராமாயண புத்தகத்திற்கும் பூக்கள், சந்தனம், குங்குமம் இட வேண்டும். அருகில் மற்றொரு ஆசனம் அமைத்து அதற்கும் சந்தனம், குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். சுந்தரகாண்டத்தின் நாயகனான அனுமனுக்காக இந்த ஆசனம். ஏனென்றால் இராமாயணம் ஒலிக்கும் இடத்தில் எங்கிருந்தாலும் அனுமன் நேரில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதன் பின் படலங்களை படித்து தீபாராதனை செய்து வேண்டுதலை ஸ்ரீராம திருவடியில் வைக்க எண்ணிய காரியமெல்லாம் ஈடேறும் என்பது சாஸ்திரம். ஜெய் ஆஞ்சநேயா.